Hey guys, welcome back to another video. OET speaking உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? ஆமாங்க. அதுல நிறைய ஸ்கோர் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. சரிங்க. நான் சொல்ல போற 4 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே OET ஸ்பீக்கிங்ல அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். ஆஹா. Number 1, always use a positive tone. இப்போ பேஷண்ட் கிட்ட பேசுறப்போ பாசிட்டிவிட்டி நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நீ அப்படி வரியா? செகண்ட் டிப், எக்ஸ்பிளைன் இன் டீடைல். பேஷண்ட்ஸுக்கு புரிய மாதிரி ஈஸியான லாங்குவேஜ்ல மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். தேர்ட் பாயிண்ட், அஷ்யூர் அண்ட் அக்னாலேஜ். பேஷண்ட்ஸோட கொஸ்டினை அக்னாலேஜ் பண்ணி அதுக்கேற்ற ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கணும். அண்ட் அதே சமயம் எல்லாமே ஓகே ஆயிடும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ரீஅஷூரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. அண்ட் ஃபைனலி, லேர்ன் ஹவு டு ஆஃபர் அட்வைசஸ். ஒரு டாக்டரா பேஷண்ட் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும். ஸோ அட்வைசஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நிறைய தடவை ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருங்க. இந்த 4 டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியா OET ஸ்பீக்கிங்கை கிராக் பண்ணிடலாம்.